ஹலோ கைஸ், வெல்கம் பேக். ஸோ ஃபைனலாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கருப்பு படத்தை பார்த்துட்டு வந்துட்டோம். படத்தை பார்த்ததுமே அடுத்து என்ன பண்ணுவோம், ரிவ்யூ தானே போடணும். ஸோ நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கருப்பு படத்தோட ஒரு எக்ஸ்க்ளூசிவ் கருப்பு படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு பிடிச்சது எந்தெந்த சீன்ஸ் இன்னும் என் மைண்டில் ரிமைண்டராக இருக்கும், அந்த சீனை மட்டும்தான் நான் சொல்ல போகிறேன். படத்தோட மியூசிக்கை பற்றி நம்ம சொல்லியே ஆகணும். சாய் பார்த்தீங்கன்னா பிச்சிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு அனிருத் போட்ட மியூசிக்கை இது வரைக்கும் நம்ம எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணியிருப்போம் கைஸ். பட் அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு சாயோட மியூசிக் பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துருக்கு. ஸோ ஒரு மாதிரி அது வந்து ஒரு 90ஸ்க்கும் 2Kக்கும் ஜென்சிக்கும் எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி ஒரு மிக்சராக இருந்துச்சு. ஸோ படத்தோட பெரிய ப்ளஸ்ஸாக நான் நம்புறது பார்த்தீங்கன்னா சாயோட மியூசிக் தான். இந்த படத்தை போய் பார்க்கணுன்னு யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் லைக் பண்ணாங்களோ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பார்த்தீங்கன்னா அந்த கருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வர அந்த ஒரு சாங்காக தான் இருக்கும். ஸோ எனக்குமே பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு கேட்டக்கப்புறம் தான் போய் படத்தை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது. சிறப்பான ஆள் நீ. இத்தனை நாளாக ரூரலில் மட்டுமே ஃபேமஸாக இருந்த கருப்புசாமியை ஒரு திரைக்கு கொண்டு வந்து அவரை பற்றின ஒரு ஸ்டோரி எடுத்ததுக்காகவே ஆர்ஜே பாலாஜி ரொம்பவே பாராட்டணும். உண்மையாக சொல்ல போனால் கருப்புசாமி வர சீன்லாம் ரொம்பவே கூஸ்பம்ஸாக இருந்தது. எனக்குமே ரொம்ப பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா சிலை எல்லா இடத்துலையுமே பார்த்துருந்துருப்போம். ஸோ அவர் ரியலாக வந்தால் நமக்கு ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த ஸ்டோரியில் இருக்கிற மாதிரியே கருப்புசாமியை லைவாக ஸ்க்ரீனில் கொண்டு வந்து எடுத்தும் போது எப்படி இருக்கும் அப்படி தாங்க இருந்தது. உண்மையாக சூர்யா அண்ணனை பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக காமிச்சிருந்தாங்க. அவரோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்மளை பொறுத்த வரைக்குமே சூர்யா அண்ணன்னா ரொம்ப அண்டர்ரேட்டட் ஆக்டராக மாறிட்டாரு இப்போ ரீசெண்ட் டைம்ஸில். ஏன்னா அவரோட படங்கள் சரியாக போகாதனால சூர்யா உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன் ஒருத்தரை அந்த ரேஸில் இருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. பட் அவருக்குள்ளே இருந்த அந்த பொட்டென்ஷியல் பார்த்தீங்கன்னா இந்த மூவியில் நல்லாவே எக்ஸ்ப்ளோர்ட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ஸோ சூர்யானா வர்ற சீன்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் கிளியும் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது. படத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் கொண்டு வரணுங்கிறதுக்காக சாமிக்குன்னு சில ரூல்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ரூல்ஸ் கொடுத்துருந்த விஷயம் ஓகே தான். ஏன்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா சாமிக்கு எல்லா பவரும் இருக்குது, எல்லாமே பண்ணிடுவார் அப்படின்னு கொண்டு போயிருந்தாங்கன்னா கூட படத்து மேலே இருந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கும். ஸோ அந்த இடத்துக்கு ஆர்ஜே பாலாஜி சில விஷயங்கள் பண்ணியிருந்தது ரொம்ப நல்லா இருந்தது. சின்ன சென்டிமெண்ட்ஸ் இருக்கும். அந்த சென்டிமெண்ட் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்ததா அப்படின்னு சொன்னால் ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ஏன்னா அந்த அப்பா பொண்ணு ரிலேஷன்ஷிப் அவங்கக்குள்ளே இருந்த அந்த பாண்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது. அது மட்டும் இல்லை, அந்த சீனியர் ஆக்டர் ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருந்தார். அவர் ஒரு சில விஷயங்கள்லாம் ஸ்க்ரீனில் பண்ணுவாருங்க. அதை பார்க்கும்போது நமக்கே பார்த்தீங்கன்னா என்னடா எப்படி அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருந்தது. த்ரிஷா மேடம் வராங்க. த்ரிஷாவை பற்றி சொல்லணுன்னா இன்னும் எப்படி தான் இவ்வளோ எங்கே இருக்காங்கன்னு தெரில. அவங்கள ஒவ்வொரு சீன்லேயும் நான் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அவங்க ஃபேஸ் ஒரிஜினலாக இல்லை அது ஏஐ பண்ணியிருக்காங்களான்னு சொல்லிட்டு நான் திங்க் பண்ணிகிட்டே தான் இருந்திருந்தேன். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப எங்காக இருந்திருந்தாங்க. படத்தில் அவங்க பண்ணுற சில காமெடி சீன், சப்போர்ட்டிங் ரோல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சொல்லு, நீ தான் தைரியமான சொல்லு ஓகே தான். படத்தில் பார்த்தீங்கன்னா சில ரெஃபரன்ஸ் சீன்லாம் வச்சுருந்தாங்க. அந்த சீனை பார்க்கும்போது எனக்கு ஜிபியூவோட ஒரு சின்ன சாயல் இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அது கொஞ்சம் தான், ரொம்பலாம் இல்லை. ஸோ அதை தாண்டியும் பார்த்தீங்கன்னா படத்தை ரொம்ப நல்லாவே இம்ப்ரவைஸ் பண்ணியிருந்தாங்க. காமன் ஆடியன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிடிக்கும், ஃபேமிலி ஆடியன்ஸுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும், சூர்யா ஃபேன்ஸுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த சினிமாலேயே ஊறி போன சில அறிவுஜீவிகள் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த படம் எந்த அளவுக்கு பிடிக்குது எந்த அளவுக்கு பிடிக்கலங்கிறத பற்றி கவலைப்பட வேணாம். எனக்கு இந்த படம் பர்சனலாக சொல்ல போனோன்னா ஒரு 50-50 தான். ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, ரொம்ப லேக் அடிக்குதுன்னு சொல்ல முடியாது. ஒரு ஃபீல் குட் மூவின்னு வச்சுக்கலாமே.